மிளகா அரைச்சு தடவுனா உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் பழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசாணி அம்மன் கோயிலினுடைய வரலாறுகளை பத்தி இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொள்ளாச்சி அடுத்து இருக்கக்கூடிய ஆனைமலை பகுதியில முன்பொரு காலத்துல நன்னன் அப்படிங்கிற மன்னன் வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மன்னரை பாக்குறதுக்கு ஒரு துறவி வந்துட்டு வராரு. அவர் ரொம்ப சந்தோஷமா ஒரு மாங்கனியை வந்துட்டு கொண்டுட்டு வராருங்க. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த மாங்கனி எனக்கு என்னுடைய குருநாதர் கொடுத்தது, நான் உங்களுக்கு மகிழ்ச்சியா உங்களுக்கு நான் அதை பரிசளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாங்கனியை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொட்டையை வந்துட்டு ஆற்றுல விட்டுறணும். அப்படி நீங்க விடல அப்படின்னா அது ரொம்ப ஆபத்துல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மன்னரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு அந்த மாம்பழம். அதனால வந்துட்டு துறவி சொன்னதை வந்துட்டு ரொம்பவே அலட்சியப்படுத்திட்டு அந்த மாம்பழத்தினுடைய விதையை கொண்டு போய் ஆற்றங்கரை ஓரத்துல முளைக்க வச்சிடறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விதை வளர்ந்து ஒரு மரமா வந்து நிக்குதுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட துறவி மறுபடியும் மன்னர்கிட்ட வந்து சொல்றார், நான் சொன்னதை நீங்க செய்யலல்ல, ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயத்துல போய் முடிய போகுது. ஆனாலும் ஒண்ணு, இந்த மரத்துல இருந்து ஒரே ஒரு மாங்கனி மட்டும் காய்க்கும். அந்த கனியை நீங்க தயவு செய்து சாப்பிட்றாதீங்க, அந்த கனியை ஒரு தெய்வீக பெண் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்பவும் அந்த மன்னர் வந்துட்டு அலட்சியப்படுத்திட்டு அந்த மாமரத்துல இருந்து வரக்கூடிய மாங்கனியை எந்த ஊர் மக்களும் யாருமே சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு ஒரு தண்டனையை விதிச்சிடுறாங்கங்க. அதே ஊர்ல தாரகன் அப்படிங்கிற ஒரு வியாபாரியும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு மகள் வந்துட்டு இருந்திருக்காங்க, தாரணி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சீமந்தம் முடிச்சுட்டு சொந்த ஊரான ஆனைமலையில வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு இருந்திருக்கு. அப்போ அவங்க தோழி கூட ஆற்றுல குளிக்கலாம் அப்படின்னு அந்த ஓரமா வர்றப்போ அவங்க குளிச்சுட்டு இருக்கப்போ அந்த மாமரத்துல இருந்து அந்த பழம் விழுந்து அந்த பெண்மணியோட பக்கத்துல வருது. அந்த பெண்மணியும் அதை எடுத்து சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டதை அரசவையில இருந்த ஒரு சேவகன் வந்துட்டு பாத்துறாரு. பார்த்து மன்னர்கிட்ட சொன்னோன்னே மன்னர் வந்துட்டு அந்த பெண்மணியை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அந்த பெண்மணியை தூக்கிலிடணும், அதாவது மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. அந்த தாரணி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனையும் கொடுத்துட்றாங்க. அந்த பெண் வந்துட்டு இறக்கும் போது ரொம்பவே ஆக்ரோஷமா இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நான் இறந்து என்னுடைய உடல் மண்ணுக்கு போனாலும் என்னுடைய ஆவி வந்துட்டு இந்த ஊரை காக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இறந்துருக்காங்கங்க. அவங்க மாசமா இருக்கும்போது தானே இறந்தாங்க. அதனால குழந்தை இல்லாம அங்க போய் யார் வரம் கேட்டாலும் அந்த அம்மன் வந்துட்டு எல்லாருக்கும் குழந்தை வரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்கங்க.